கார் டாஸ்க் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. சீசன் 1க்கு அப்புறமா இப்போ தான் நம்ம சீசன் 9ல் இந்த என்டியூரன்ஸ் டாஸ்க் வச்சுருக்கோம். இது ஒரு பயங்கரமான டாஸ்க், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லோரும் காரில் உட்காந்துருக்கணும்னு புஷ் பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கோ அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா மலையாளம் பிக் பாஸில் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே அது மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா பிக் பாஸ் புஷ் பண்ணலான்னு எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் எவ்வளோ நேரம் காரில் இருக்கீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு பாயிண்ட்ஸ்ன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் பஸர் அடித்தோடனே எல்லோரும் ஓடி போய் உட்காந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா யார் வின் பண்ண முடியும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கீங்களோ லாஸ்ட்டில் இருக்கீங்களோ, நீங்கள் போடுற எஃபர்ட்டை மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பஸர் அடிக்கிறாரு. எல்லோரும் ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. ஃபஸ்ட்டு கானா வினோத்னா எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து அவர் ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா அரோரா, சுபிக்ஷா இல்லை, அரோரா, திவ்யா, சபரி, கானா வினோத் 4 பேர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. அதில் வந்துட்டு சுபிக்ஷா வந்து பேக் சைடில் டிக்கியில் போய் படுத்துட்டாங்க. அப்புறம் பின்னாடி சீட்டில் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா பார்வதி, கமர்தீன், சாண்ட்ரா அண்ட் விக்ரம்லாம் ரொம்ப நசுங்கி தான் இருக்கார். ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறது விக்ரம் தான் எல்லாத்துலேயும். அப்புறம் அரோரா வந்து திவ்யாவோட வயிற்றில் உட்காந்துருக்காங்க. திவ்யா சொல்கிறாங்க, வயிற்றில் உட்காராதடி, அட்லீஸ்ட் மடியிலையாச்சும் உட்காரு, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அரோரா வந்து என்னால் நகர முடியலன்னு அவங்க அரோராக்கு ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக இருக்குது சீட்டு. அப்போ வந்து திவ்யா சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் இந்த முடியவாது கொண்டை போடுறி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. இவ ஒருத்தி கொண்டையை போடு அதை போடுன்னு ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. இப்போ திவ்யா சொல்கிறாங்க, ஏம்மா என் மடியில் உட்காந்துருக்கம்மா, என் வயிற்றில் உட்காந்துருக்கேன், எனக்கு வயிறு வலிக்குது, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சொல்கிறாரு, நீங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்கீங்க, சுபிக்ஷா கூலாக பின்னாடி படுத்திருக்கா அப்படின்னு. சபரி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, என்னோட இடுப்பு மேலே திவ்யாவும் அரோராவும் 2 பேர் உட்காந்துருக்காங்க, என்னால் உட்காரவே முடியல, வினோத் அண்ணா அங்கே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு சபரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லோரும் நசுங்கி தான் உட்காந்துருக்காங்க. இந்த டைமில் விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் 2 பேரும் மட்டும் அழகாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் பார்வதி கிட்டே சொல்கிறாங்க. கமர்தீனும் பார்வதி எதுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் எதாவது ரொமான்ஸ் பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் நேற்று டாஸ்கில் கூட்டமாக மேலே வந்து விழுந்து மேலே வந்து அமுக்கலையா, அப்போ நீங்கள் பண்ணுறது மாதிரி இப்போ அமுங்குதுன்னு நினச்சிக்கோ, அதை மாதிரி நினச்சிட்டு உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து விக்ரம் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் தான் அந்த சாண்ட்ரா புஷிங் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.